இஸ்லாமில் கப்ரு வேதனை என்பது ஒருவர் இறந்த பிறகு மறுமை நாளுக்கு முன் கப்ரில் கல்லறையில் சிலருக்கு அல்லாவின் தீர்ப்பின்படி ஏற்படும் தண்டனையை குறிக்கிறது. கப்ரு வேதனை யாருக்கு? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், ஷிர்க் செய்தவர்கள், தொழுகையை அலட்சியப்படுத்தியவர்கள், போய் அநீதி பாவங்களில் பிடிவாதமாக இருந்தவர்கள், மனம் திருந்தாமல் தப்பா செய்யாமல் இறந்தவர்கள். கப்ரில் என்ன நடக்கும்? மனிதரை 2 மலக்குகள் வந்து கேள்வி கேட்பார்கள். உன் இறைவன் யார்? உன் மார்க்கம் என்ன? உன் நபி யார்? ஈமான் கொண்டவர் சரியாக பதிலளிப்பார். அவருக்கு கப்ரு விசாலமாகி சுவனத்தின் நறுமணமும் இன்பமும் கிடைக்கும். மறுத்தவர் அல்லது நயவஞ்சகர் பதிலளிக்க முடியாமல் வேதனையை அனுபவிப்பார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது: 5 வேளை தொழுகையை பேணுதல், பாவங்களுக்கு மனம் திருந்தி தப்பா செய்தல், உண்மை பேசுதல், பிறருக்கு அநீதி செய்யாமல் வாழ்த்தல், அல்லாஹ்விடம் கப்ரு வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்டு துஆ செய்தல். அல்லாஹ் நம்மை அனைவரையும் கப்ரு வேதனையிலிருந்து பாதுகாத்து கப்ரை சுவனத் தோட்டங்களில் ஒரு தோட்டமாக ஆக்குவானாக. ஆமீன்.